நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட நாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. சில பேர் வாயை திறக்காம கம்முன்னு இருக்க விரும்புவாங்க. சிலர் தன்னை சுற்றி எப்போவும் 4 பேர் இருக்கணும்னு விரும்புவாங்க. இதில் நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டையும் ஒப்பிட்டு கூட எழுதலாம். நகர்ப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அல்லது தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக கிராமத்தில் சின்ன செய்திகளை கூட ஊதி ஊதி பெருசாக பேசுவாங்க. எதையும் மறைக்க முடியாது. இப்படி வாழ்ந்தவங்க நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தால் அவங்களால கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது, சிரமப்படுவாங்க. இதை பட்டணத்து தனிமைன்னு சொல்கிறாங்க. ஆதி தனிமைன்னு ஒன்று சொல்லப்படுது. அது மனிதன் தோன்றிய காலத்தில் ஏற்பட்ட உணர்வுங்கிறாங்க. இது தவிர நாராயணன் சார் கலை விமர்சகர் ஒகுமுரா 8 வகையான தனிமை இருக்குங்கிறார். துறவியின் தனிமை, நோயாளியின் தனிமை, காதலின் தனிமை, போர் வீரனின் தனிமை, முதியவரின் தனிமை, கவிஞனின் தனிமை, அரசனின் தனிமை, அப்புறம் கைதியின் தனிமை. இப்படி தனிமை பலரையும் பலவிதமாக வாட்டுது. நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகள்லாம் கூட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் வாழ்கின்றன. மனிதன் தான் நினச்சா சேருவான், இல்லைன்னா விட்டுட்டு விலகி இருப்பான். சுயநலம். மனிதர்கள் மட்டுமல்ல, புகழ்பெற்ற சில இடங்களும் கூட கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் நிற்கின்றன. அதுதான் வாழ்க்கை. யாராலும் எதையும் எல்லா காலத்திலும் காப்பாற்றிட முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மனிதன் முக்கிய பங்கு வகிக்கிறான். தனிமை நல்லதா கெட்டதா, வேண்டியதா வேண்டாததான்னு தெரியல. ஒரு திரைப்படத்தில் ஒரு குழந்தை கேட்கும், இவர் நல்லவரா கெட்டவரான்னு. அதுபோலத்தான் இது. ஏன்னா தனிமையின் சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதும் அதை வளர்த்து கொள்வதும் அவசியம்னு சீனாவைச் சேர்ந்த ஜியாங் யுங் சொல்கிறார். அதனால் நமக்கு தனிமை தேவைன்னா அதை அனுபவிச்சுக்கணும். தேவையில்லை, இப்போ 4 பேர் கூட சேர்ந்து இருக்கணும்னா அதுக்கும் ஏற்பாடு செய்துக்கணும். இடத்துலையும் போகணும், வளத்துலையும் போகணும். நாராயணன் சார் பருவகால பயிர் சாகுபடி பணிகள், குறிப்பாக நெல் சாகுபடி பணிகள் அங்கங்கே துவங்கி இருக்கு. தமிழக அரசின் உதவிகள் இந்த பருவத்திலும் தொடருது. விவசாய அன்பர்களுக்கு எங்கெல்லாம் மிஷின் நடவு சாத்தியமோ அங்கெல்லாம் மிஷின் நடவு போடலாம். பாய் நாற்றாங்கால் போட்டு 15லேருந்து 20 நாளில் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். மிஷின்கள் இருக்குது. உதவ ஆலோசனைகள் சொல்ல நிபுணர்கள் தயாராக இருக்கிறாங்க. தனிமை வேணுமா வேணாமான்னு முடிவு செய்கிற மாதிரி மிஷின் நடவு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது விவசாயிகள் கையில் தான் இருக்குது. ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் கிராமத்து நாயா நகரத்து நாயான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாய் மனுஷனை காப்பாற்றினா அது கிராமத்து நாய், நாயை மனுஷன் காப்பாற்றினான்னா அது நகரத்து நாய். மக்கள் கையில் பிடிச்சிட்டு போவாங்க நடைபயிற்சியின் போது. கிராமம் நகரம் எவ்வளவு ஒற்றுமை வேற்றுமை பார்த்தீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.